Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு நாடக காதலை மையப்படுத்தி எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்டே சொன்னேன். சொல்லும் பொழுதே எனக்கு சாதி வெறியன் தான் எனக்கு பேர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சது. சரி, எதுக்கு இப்படி நாடக காதல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? டார்கெட் பண்ணி ஏன்? காசு, எதனால? சொத்து, என்ன சொத்து? பணம் பறிக்கிறதுக்கு. அது பணம் பறிக்கிறதுக்கு சார். சார் அப்படியே இருக்காங்க வச்சு சார் எல்லாருமே வா. எப்படி நீங்க சொல்லுங்க, எல்லாருமே வா. காதல் மொத்தமும் நாடக காதலா? குடும்பத்துக்காக பேசுறேன். அது பிடிக்காத ஒருத்தன் திட்டிட்டே தான் இருப்பான். ஏன்னா பெற்றோர் பக்கம் மட்டுமே இருந்து பார்க்கறோம், பிள்ளைகள் பக்கம் இருந்தும் பார்க்கலாம்ல. பெற்றோர்கள் சம்மதிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க தான் அதிகம். அதுல இல்லைன்னா ஒரு வருஷம் பேசாம இருந்திருப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு கொன்றுவாங்க. எத்தனை பெத்தவங்க செத்ததையும் பார்த்துட்டு தானே இருக்கும். செத்துறது முட்டாள்தனம், கொல்றது கொடூரமான மனநிலை. ரெண்டு தப்பும் யார் பண்றா? இந்த ரெண்டு தப்புக்கு காரணமானது யாரு? காதல். சாமி, அவங்கள விட பொறுப்பா அந்த குழந்தைக்கு யாரும் யோசிச்சிட முடியாது சாமி. அவங்களுக்கு வில்லனே கிடையாது சப்ஜெக்ட்ல. ஐயோ, வில்லனே இல்ல சார். நம்ம எப்பவுமே நல்லது தான் சார் போர்ட்ரேட் பண்ணணும். ஏன் கெட்டதை சொல்லி வளர்க்கணும்? சூப்பர் சார், நல்லதை தான் போர்ட்ரேட் பண்ணணும். கரெக்ட் சார். ஏன் நாம அதை செய்யல? எதுல செய்யணும்னு படம் எடுக்கிறோம், ஒரு லவ் பண்ணி பெற்றோர்கள் சம்மதத்தோட எவ்வளவு கல்யாணம் பண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்காங்கன்னு எடுக்க வேண்டியதானே? ஏன் சமூகத்துல ஒரு 5% இருக்கிறத தூக்கிட்டு வந்து என்னுடைய அடுத்த படத்துக்கான கதை அதுவா கூட இருக்கலாம்ல. நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் படத்துக்கான கதை ஏன் அதுவா இல்ல? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? சார் நான் உங்க வார்த்தைகளை மட்டும் தான் கேட்கிறேன். நல்ல விஷயமா நினைக்கிறோம்ல, நல்லதை எடுக்க வேண்டியதானு கேட்கிறேன். அதுதான் நல்லது எடுத்திருக்கேன்னு சொல்றேன். கருவிலேயே கொண்டுடுறோம், பிறந்தா கொண்டுடுறோம். பெண் பிள்ளைகளை வளர்த்தா இவ்வளோ செலவாகும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சடங்கு செய்யணும், நகை வாங்கணும், செலவு நம்மளுக்கு அதிகம். முடியாதுன்னு பெண் பிள்ளைகளை கொன்னுட்டு வெறும் ஆண் பிள்ளைகளை வளர்க்குற சமூகமா இருந்தோமா இல்லையா? நீங்க எல்லாமே யோசிக்கிறது எப்படி இருக்குன்னா, அப்பா அம்மாவை வில்லனாக நீங்க ஒரு உங்க பாயிண்ட்ல வச்சு இல்ல எப்படி சொல்றேன்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைக்கு யோசிக்காத நல்லதை நீங்க வச்சிருவீங்களா? அவனுக்கு யோசிக்காத நல்லதை நீங்க யோசிச்சிருவீங்களா? அப்பா அம்மா இல்லாத சுயமான முடிவு அழிஞ்சிருக்கிறேன் நான். பொண்ணோட எண்ணமே மதிப்பு கொடுக்காத அப்பா அம்மாவோட முடிவு இன்னும் அழிவை கொடுத்துரும். அப்பா அம்மா ஒத்துக்காத காதல் இன்னும் பிரச்சனை. இதுல என்ன மாற்று கருத்து என்ன இருக்கு? அப்பா அம்மா ஏன் சார் ஒத்துக்க மாட்டாங்க? பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் நீங்க விசாரிங்க, சர்வே பண்ணுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். அதுக்காக பிள்ளைங்க முட்டாள்களா என்ன? அதாங்க நீங்க திரும்ப ஒரு விஷயம் புரிஞ்சுருந்தா, சிறப்பான கல்யாணம், சேர்ந்து வாழ்ற கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெற்றோர்கள் ஒத்துக்காத கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை. பெற்றோர்கள் எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க? எல்லாத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க எப்படி ரொம்ப மோசமான இடத்துல வீழ்ந்துடுறாங்கன்னே நீங்க பாக்குறீங்க. ஏன் அப்படி வீழ்த்திட முடியுமா? ஒரு வேலை பின்னாடியே சமூகம் அந்த ஏஜ் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அப்படி அழகா டப்புன்னு பல குடும்பங்கள் செதஞ்சு போயிடும் சார். மயங்கிடுறாங்கன்றீங்க, ஏமாந்துடுறாங்கன்றீங்க. அங்கதான் ஸ்டேஷனை வச்சு பஞ்சாயத்து பண்ணி உறவை முடிச்சுட்டுல போறாங்க. உறவு முடிச்சுட்டுன்னா தூக்கிட்டுல போறானுங்க. பெற்றோர்கள் உறவு முடிக்கிறாங்க. பெற்றோர்கள் பக்குவமா ஏத்துக்கிறாங்கன்னா ஏன் அம்மா அப்பா சொல்றது கேட்கக்கூடாது? இந்த பையனுக்கு, இந்த பிள்ளைய மடக்க தெரிஞ்ச இவனுக்கு சார் ஏதோ முட்டாள் மாதிரி, அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ அறிவு இல்லைங்கிற மாதிரியான தோற்றம் ஆகுது. வீழ்த்திட்டாங்க, மடக்கிட்டாங்கன்னா அது ரஞ்சித் பேசுறாப்லையே இந்த ஒரு வரியில ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்குதா, இல்ல முட்டாள்தனமா தோணுதா? படம் எடுத்திருக்கோம், அது வர்றதுக்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு மேடையில் சில இயக்குநர்கள் பேசி எல்லா வகையிலையும் பெரும் சர்ச்சை ஆயிடுச்சு. எல்லோரும் இப்போ கடுமையான விமர்சனங்களோடு இந்த படத்தை உங்களை அணுகுறாங்க. எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு ஒரு நாளும் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ எல்லாரும் நானும் பார்க்குறேன் சாமி. அதாவது நம்ம இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறமே நானும் ஒரு இடத்துலையும் நான் அதை பார்த்துக்கிட்டே வரேன். பார்க்கும் பொழுது என்னடா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்மளை எல்லா மனிதர்களும் நல்லவன்னு சொல்லணும், அன்பானவன்னு சொல்லணும் அப்படின்ற எல்லாத்தோட ஒப்பிட்டு தான் நம்ம மேலே வரணும்னு இருக்கும். ஆனால் நிறைய எதிர்மறை கருத்துக்கள், நிறைய இதெல்லாம் படிக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். சரி, ஒருவேளை இருக்க தான் செய்யும். எப்படின்னா, ஒரு பூவா தலையா மாதிரி நான் ஒரு கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது நான் ஒரு பக்கமாக இருந்தால் தான் அதை சொல்லவே முடியும். அதாவது நான் இந்த கதையில் வரக்கூடிய சம்பவங்கள் சொல்கிறேன். ஒருவேளை மேபி இதை புரிந்து கொள்ளாத, இல்லை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்ட சில பேர்த்துக்கு என் மீதான ஒப்பீனியனும் மதிப்பீடும் அவங்க வேற ஒரு அணுகுமுறையில் அவங்க என்னை பேசும்போது நான் அதை பார்த்துக்கிட்டே தான் வரேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் படமாக பார்த்து அவங்க என்னை பாராட்டுவாங்கன்னு நம்புகிறேன். நான் ட்ரெய்லர் நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கே எதிர்ப்பாக தானே இருக்காங்க. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளை நல்லவன்னு நினைக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், சரியான நபராக இருக்கணும், யாருக்கும் ஒரு துன்பம், ஒரு கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். நம்மளை அப்படி தானே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளை ஒரு விரோதியாக நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதுதான் கஷ்டம், மனசு கஷ்டம். அப்புறம் தங்கம், இப்போ
நான் இந்த படம் எடுக்கும் பொழுதே ஒரு நாடக காதலை மையப்படுத்தி எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்டே சொன்னேன். அது சொல்லும் பொழுதே எனக்கான எதிர்ப்புகள் நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம பின்னாடி அதாவது ஒரு எதிர்வினை, இப்போ நான் இங்கே பற்ற வச்சுட்டு நெருப்பெல்லாம் புகை வருதுங்கிறது அப்புறம் பேசுறது வந்தது. நாடக காதலை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு நான் பிப்ரவரி மாதம் சொன்னேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில். நாடக காதல் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு சாதி வெறியன் தான் எனக்கு பேர் எல்லாரும் பேச ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நாடக காதல்னாவே ஒரு சாதிக்கு உட்பட்ட ஒரு காதல் மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்கப்படுறதுனால எனக்கு அப்படி இருந்தே அந்த கான்செப்ட் எல்லாருமே சும்மா அர்ச்சனையாக மாலை தூவி பூவெல்லாம் போட்டு எல்லாரும் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி என்னை பற்றி அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, குற்றமுள்ள நெஞ்சு குறு கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லுவேன். என்னை பற்றி ஒருத்தன் திட்டுறான்னா நான் பேரண்ட்ஸு பெத்த பிள்ளைகளோட சைடு தான் என்னுடைய இந்த குரல் இருந்துகிட்டே இருக்கு. நான் அவங்களுடைய பிரதிநிதியை தான் பேசுகிறேன். உனக்கு அது பிடிக்கல, உனக்கு அதுன்னா ஒரு குடும்ப கட்டமைப்புக்காக நான் பேசுகிறேன், ஒரு குடும்பத்துக்காக பேசுகிறேன். அது பிடிக்காத ஒருத்தன் திட்டிகிட்டே தான் இருப்பான். ஸோ வடக்காலையும் மேற்காலையும் 10 பேர் போனால் தெற்கால ஒரு 10 பேர் போதான் நான் செய்வான். ஸோ நான் அதை பற்றி அதை யோசிக்கிறதே கிடையாது. முன்னாடி வருத்தப்பட்ட நேரமெல்லாம் இருந்தது, இப்போ நான் அதை பற்றி மைண்ட் பண்ணுறதில்ல. இல்லை சார், தெற்கால இப்போ நாம போகிறோமோ? ஊரே ஒரு பக்கம் போகுது, நம்ம இந்த பக்கம் திரும்பி வேற பக்கம். நல்லா கேட்டீங்க. இல்லை, நான் ஊர் பக்கம் தான் சார், குடும்பத்தின் பக்கம் பெற்றவங்கள் பக்கம் தான் நான் போகிறேன். சரி, குடும்பத்தின் பக்கம் பெற்றோர்களின் பக்கம் இருக்கும், பிள்ளைகளின் பக்கமும் இருந்து யோசிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒன்று எடுக்கிறேன், அவங்க வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்து நம்மளை இப்படி எதிர்க்கிறாங்கன்னு. அவங்க என்ன யோசனையில் இருக்காங்க, ஏன் அப்படி இருக்காங்க, பிள்ளைகள் என்ன யோசனையில் இருக்கு? ஏன்னா பெற்றோர் பக்கம் மட்டுமே இருந்து பார்க்குறோம், பிள்ளைகள் பக்கம் இருந்தும் பார்க்கலாம்ல. பிள்ளைகள் என்பதே பெற்றோர்களுக்காக தானே சார், பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக தானே சாமி. ஆமாம் சார், எஸ். ஏன்னா அவங்க இல்லாமல் இவங்க இல்லை, இவங்க இல்லாமல் அவங்க இல்லை. இப்போது நாம் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தவங்க, ஒரு பையனை எடுத்துங்க, நம்ம சொல்லும்போது பெண் பிள்ளை ஆண் பிள்ளை எல்லா குழந்தைக்கும் என்னைக்கு தன் குழந்தை நமக்கு கருவறையில் சுமந்து வருதோ அன்னைக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு தனிமனி, ஒரு கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும், அந்த நொடிப்பொழுதும் வயிற்றில் உதைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டார்ட் ஆகிடும். எதிர்கால கனவு, தன் பிள்ளைக்கான கனவு, இப்படி வந்தால் இந்த பொம்மை வாங்கி அது இது எல்லாமே மூடத்தனமும் மடத்தனமும் இல்லை. இப்போ நானும் அப்படி வந்தோம்னா நம்ம இப்படி வந்தோம், நம்ம குழந்தை இப்படி வரணும், இப்படி இருக்கணுங்கிறது எல்லா பெற்றோர்களுடைய எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிறதா. ஸோ அவங்களுடைய கனவு என்னன்னா சரியான பாதையில் பயணிக்க வைக்கணும், சரியான திசையில் போக வைக்கணுங்கிறதா எல்லாத்தினுடைய ஒரு விஷயம். அந்த அக்கறை அவங்களுக்கு இல்லாமல் ரோட்டில் போகிற எந்த தருதலைக்கும் வந்துடாது. ரோட்டில் போகிற எந்த தருதலை, ஒரு உதாரணத்துக்கு இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்போ எந்த பிள்ளைகள் மேலான அக்கறையும் உங்களுக்கு இருக்குல்ல சாமி, பெற்றோருக்கு இருக்கிற மாதிரியே. ஏதோ ஒரு பையன், ஒரு பொண்ணு, யாரோ ஒருத்தங்க ரோட்டில் போகிறாங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை வரும்ல. அவங்களுக்கு ஏதாவது நடந்தா, ஏதாவது நடந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அக்கறை வரும். பெற்றோருக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். எல்லாத்துக்குமே அக்கறை இருக்கும்ல சார். தமன் நீங்கள் சொல்கிற பாதிக்கப்படுற எடுத்துகிற பையன் மேலேயும் சரி, நான் சொல்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் குழந்தை தானே. நான் பெண்ணை பற்றி பேசுறேங்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு குழந்தை தானே. பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் காதலுக்கு எதிரியே இல்லை. இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்க, காதலுக்கு நான் எதிரியே இல்லை. இப்போ 2 பேரும் எத்தனை லவ் மேரேஜுக்கு நான் போயிருக்கேன், எவ்வளோ பேரண்ட்ஸ் இன்னைக்கு புரிதலோட எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, அதை நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம எத்தனையோ பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சிறப்பாக வாழ்றவங்களும் இருக்காங்க, அதை நம்ம மறுத்துடவே முடியாது. ஆனால் பெற்றோர்கள் சம்மதிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க தான் அதிகம். அதில் இல்லைன்னா ஒரு வருஷம் பேசாமல் இருந்திருப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சேர்ந்த குடும்பங்கள் அதிகம். இல்லைன்னா கொன்றுவாங்க. அது இல்லை நீங்கள் சொல்றது இல்லை, அது அவ்வளவு சார். ஒருத்த கொள்ற அளவுக்கு கல் நெஞ்சம் படிச்சவன இருக்கலாம், இருக்காங்களே. சரி, அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களை. ஒருத்தர் கொள்றாங்கங்கும் போது பிள்ளை, ஒரு வீட்டை, ஒரு சாதாரண செருப்பு காணாமல் போச்சுன்னா நமக்கு கோவம் வருது இல்லை, நம்மளுடைய காணாமல் போச்சுன்னா. ஆனால் நம்மளுடைய பிள்ளை அந்த பருவம் அது எதுவுமே தெரியாது, அந்த பள்ளி பருவத்தில் தெரியாத விஷயம் தான் அது. அதுக்கு தெரிஞ்சது சுயமாக எடுக்கிற முடிவு எல்லாமே இந்த காதலை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதான் ஏமாற்றி பண்ணுறது, டார்கெட் லவ். நான் அதை தான் சொல்ல வரேன். என்ன சார், அப்படி 18 வயசு கீழே எல்லாம் பண்ணால் அது பேர் லவ்வும் கிடையாது, அது போக்சோ ஆக்டில் வந்துடும் நிறைய. அதுதான் சொல்கிறேன், நிறைய சம்பவங்களே 18 வயசுக்கு அப்புறம் அது இல்லை. அது தங்கம், நீங்கள் அது அந்த 10th 12th பள்ளி பருவத்துக்கு பின்னாடி சுற்றி வந்து இன்பில்ட் ஆகி அது அப்படியே அது அப்படியே இருக்குது. அதுக்கு வயது நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. காதலுக்கு 30 வயசுலேயும் அறிவு இல்லாமல் இருக்கிறவன் இருக்கிறான். நான் சொல்கிறது அப்படி சொல்கிறேன், நான் பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு இந்த இதில் இருக்குது. பட்
அது சரியான பாதையில போகாத கோபம் தானே பெற்றோருக்கு. இப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அம்மா அப்பா வந்து நிற்பாங்க ஃபர்ஸ்ட். தவறான பாதைக்கு போறோம்னா அவங்க இல்லாம யாரு வந்து நிக்கிறது? அதையே அவங்களை வில்லனை பார்க்கணும். இப்போ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம். ஆணவ கொலை நீங்க சொல்லும்போது கொன்னுறாங்கல்ல, நடக்குது இல்ல சார், பார்த்துட்டு தானே இருக்கும். ரைட். எத்தனை பெத்தவங்க செத்ததையும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆமா சார், எஸ். அப்ப அந்த வழி அவங்களுக்கு தெரியலையே. ஏன்னா இப்போ ஒரு செயல் செய்ய போறோம். அது இப்ப இது முட்டாள்தனம். செத்துறது என்ன, இப்படி போய் நம்ம பேச்ச கேட்காம பண்ணிடுறது, செத்துறது முட்டாள்தனம். கொல்றது கொடூரமான மனநிலை. ரெண்டு தப்பும் யாரு பண்றா? ரெண்டுமே தப்பு தான். அந்த ரெண்டு தப்பு காரணமானது யாரு? காதல். காதல், ரைட். அப்போ இந்த ரெண்டு தப்புக்கு காரணமான காதல் யாரால உருவாக்கப்படுது? எல்லா மனிதர்களாலும். இங்கதான் எல்லா காதலையும் அப்பா அம்மா ஏத்துக்கிற காதல் நான் தவறே இல்லைன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க வந்து ஒரு அணுகுமுறை வைக்கிறீங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும்னு தோணுது. உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்களா இல்லையா? அந்த பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும் சார். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா அதெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லி என்ன பண்ணியும்? அந்த அம்மா அப்பா பொண்ணு அது அடுத்த கட்டத்துக்கு வரேன். அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு இப்ப அம்மா அப்பாட்ட சொல்றோம். அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்க. அம்மா அப்பா வந்து பேசுறாங்க. தன் பெண்ணுக்கு இந்த வரன் வேணுமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கான உரிமை அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. ரெண்டு அம்மா அப்பாவுக்கு இருக்கு. ஒருவேளை யாரோ ஒருத்தர் முடியாதுன்னுறாங்க, மறுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? அம்மா அப்பா பேச்சு தான் கேட்கணும், பிரிஞ்சிடணும். அம்மா அப்பா அந்த வயது அவங்களுக்கு தெரியாதா அவங்கள பக்குவமா சேர்த்த வேண்டாமான்னு? இப்போ காலங்காலமா பெற்றோர்கள் எவ்வளவு பிடிக்காத மாதிரி நான் ஓடி போலன்னு சொல்ல கட்டாய கல்யாணம் எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. பதிலுக்கு ஆணவ கொலை மாதிரி பிள்ளைகள் கொண்டிருக்காங்களா என்ன? இல்ல கட்டாய கல்யாணம்ங்கிறதே சொல்ல வர பாருங்க. எல்லா இப்போ உங்க வீட்டுல உங்க அக்கா இருக்கிறாங்க, இல்ல என் அக்கா இருக்கிறாங்க, என் அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இல்ல உங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் அது கட்டாய கல்யாணம்னு சொல்லக்கூடாது. அது எப்படி தெரியுங்களா? மாமா விருப்பம் இல்லைன்னா ஓடி போயிடுறதுன்னு சொல்றீங்க. சரி, அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றீங்க. அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம தப்பு. பையன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வைங்க, நல்லது. அதுவும் இல்ல சாமி, நீங்க என்ன பதிலுக்கு ஆணவ கொலை இல்ல அப்பா அம்மா கட்டாயம் ஏன் சொல்றீங்க? சரியான ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த பையனுக்கு பிடிக்கல, வேற ஏதோ பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, படிக்கணும்னு யோசிக்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க, இல்ல 2 வருஷம் சும்மா இருக்கணும் கூட யோசிக்கிறாங்க. என்னன்னா நான் சொல்ற பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் சாமி. ஆனா இல்ல சார், காலங்காலமா நடந்துட்டு இருக்கு சொல்றேன். அப்படியா? ஐயோ, அப்படி இல்ல அபாண்டமா நம்ம சொல்லிடக்கூடாது சாமி. ஏன்னா அபாண்டமா காதல் பண்றது எல்லாமே நம்ம அப்படி சொல்லும்போது இல்ல சாமி, அவங்கள விட பொறுப்பு அந்த குழந்தைக்கு யாரு யோசிச்சிட முடியாது சாமி. அவங்களுக்கு வில்லனே கிடையாது சப்ஜெக்ட்ல. ஐயோ, வில்லனே இல்ல சார், நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம சமூகத்தை யோசிச்சு பாருங்களேன் சார். பொண்ணுக்கு இவ்வளவு வரதட்சணை போட முடியாதுங்கிறதுக்காக கருவிலேயே கொண்டுடுறோம், பிறந்தா கொண்டுடுறோம். பெண் பிள்ளைகளை வளர்த்தா இவ்வளோ செலவாகும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சடங்கு செய்யணும், நகை வாங்கணும், செலவு நம்மளுக்கு அதிகம், முடியாதுன்னு பெண் பிள்ளைகளை கொன்னுட்டு வெறும் ஆண் பிள்ளைகளை வளர்க்குற சமூகமா இருந்தோமா இல்லையா? இருந்திருக்கு. நம்மளுக்குள்ள இருந்தாங்களா இல்லையா? ஒரு 10 பேர் இருப்பான் சார். 10 பேர் இருந்திருப்பான் சாமி. அவங்களுக்கு கண்டுக்கூடாது இல்ல? 10 பேர் இருந்திருப்பான். அதை இல்ல அந்த இயலாமை இருக்கான் பாருங்க, அந்த இயலாமை கோழைகள். நான் சொல்றது அவனே நான் திட்டுறேன். நான் சொல்ல உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில குழந்தைய கருவுல கொள்றது, நசுக்கி கொள்றது, தலையெடுத்து வாயில வைக்கிறதுன்ற மிருகங்கள் இருக்கு பாத்தீங்களா? கள்ளிப்பால், நெல்மணி, அந்த மிருகங்கள்லாம் ஒரு இருந்திருக்கு. அந்த மிருகங்கள்லாம் இருந்திருக்கு. அதை பத்தி கண்டுக்க தேவையில்லை சார். நான் அதை பொதுமைப்படுத்த தேவையில்லை. இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. அந்த 5 பேர் தன் குழந்தையை கொண்டுட்டாங்கிறத போய் நம்ம ஏன்னா 95ஓட நம்ம வைக்க கூடாது. எஸ், கரெக்ட். இல்ல சாமி, நான் பாசமா இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கான ஒரு விஷயம் தான் நான் பேசுறேன் சார். அந்த பாசமே எப்ப வருதுன்னு நான் கேட்கிறேன். எந்த பாசம்? அந்த பாசமே எப்ப வருது? எப்ப வர்றதுக்கெல்லாம் அது எங்க இருந்து சார் வரும்? அது தன் குழந்தைக்கு பாசம் கடையிலிருந்து வாங்கவே தேவையில்லையே சார். பசங்க பிறந்தா ஒரு இயலாமை இல்லாதவர்கள் கூட பசங்க பிறந்தா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, பெண் பிள்ளைகள் பிறந்தா கண்டுக்காம விடுறது, அல்லது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லாம நடந்துக்கிற சார். அது வசதி இருந்தோம் இல்ல, அதான் சொல்றேன். அதே பெண் பிள்ளை பிறந்தா எனக்கு மகாலட்சுமி பிறந்துட்டான்னு கொண்டாடணும் இருக்காங்க. 2 பேரும் இருக்காங்கல்ல சார். நாம அது சரிசமமா பார்க்காதீங்க. இது பாருங்க, இது பெருசா பார்க்கணும் இல்ல? ஆமாங்க சார், அது இல்ல. நம்ம எப்பவுமே நல்லது தான் சார் போர்ட்ரேட் பண்ணணும். ஏன் கெட்டதை சொல்லி வளர்க்கணும்? சூப்பர் சார். ஆமா, நல்லது தான் போர்ட்ரேட் பண்ணணும். இப்போ நல்லதை தான் போர்ட்ரேட் பண்ணணும். கரெக்ட் சார், நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். பாருங்க, நான் 10% யாரோ ஒருத்தவங்க கொன்னுட்டாங்க. இப்போ இந்த கொன்னது இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குமா?
நல்லா இருக்காதுல்ல சார்? நல்லா இருக்காது. நல்லா இருக்கிறத தான் நம்ம ஏற்றுக்கணும். கண்டிப்பா. அதை பாசிட்டிவான ஒரு விஷயங்களை தான் கொண்டாடணும், கண்டிப்பா. அதை தான் முன்னிறுத்தணும், அதை தான் மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணும். ஏன் நாம் அதை செய்யலை? எதில் செய்யணும்னு நினைக்கிறீங்க? படம் எடுக்கிறோம், நல்ல விஷயத்தை எடுக்க, ஒரு லவ் பண்ணி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு எடுக்க வேண்டியதானே? அம்மா அப்பா பெற்றோர்கள் சம்மதத்தோட எவ்வளோ கல்யாணம் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு எடுக்க எடுக்கலாமே. வேண்டியதானே? எடுக்க வேண்டியதானே? ஏன் நெகட்டிவ் சைடுக்கு போறீங்க? இது நெகட்டிவே இல்லையே. நீங்க தானே சார் இது சொன்னீங்க. விழிப்புணர்வு. இப்ப நீங்க மது அது அப்போ விழிப்புணர்வு தானே? அதை பத்தி பேசுறது விழிப்புணர்வு தானே? இல்ல இல்ல அது இல்ல, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு மது இருந்தக்கூடாது, நான் படம் எடுத்தா விழிப்புணர்வு. மது அருந்தாம எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு எடுத்தோம்னாலும் விழிப்புணர்வு. அது ஓகே, கரெக்ட் தானே சார்? ஒரு அப்படி பெண் பிள்ளை விழிப்புணர்வு பண்ணுங்க. தவறான காதலை சூஸ் பண்ணி பெற்ற அம்மா அப்பாவை கொன்றாங்க. ஒரு பெண் பிள்ளை சரியான காதலை சூஸ் பண்ணி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்தாங்க, எடுக்கலாம், இருக்காங்க, எடுக்க வேண்டியது. எடுக்கலாம். ஏன் ஆப்போசிட்ல எடுக்கிறீங்க? ஏன் சமூகத்துல ஒரு 5% இருக்கிறத தூக்கிட்டு வந்து ஏன் என்னுடைய அடுத்த படத்துக்கான கதை அதுவா கூட இருக்கலாம்ல? நல்லா இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் படத்துக்கான கதை ஏன் அதுவா இல்ல? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல சார், நான் நீங்க தான் இப்பொழுது- சொல்லுங்க சார். சார் நான் சார், உங்க வார்த்தைகளை மட்டும் இல்ல. தான் கேக்குறேன். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னும் நடந்துட்டே தான் சார் இருக்கும். ஆமா சார். அது உங்களுக்கு நீங்களும் Correct. இருக்கிறீங்க, நீங்க ஒரு சமூகத்தில் இருக்கிறீங்க, நீங்க அதை கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. நான் சொல்றதை நான் திரும்ப சொல்றேன். நான் காதலுக்கு எதிரி அல்ல. நடக்கலைன்னு இப்ப ஏதாவது சொன்னா அது- எதுவும் நடந்திருக்கும். ஆமா, எதுவும் நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் சாத்தியக்கூறு இருக்கும். ஆ. பெற்றோர்களே சார், இப்போ- சொத்துக்காக கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இருக்கலாம், தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொத்து நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இருக்கலாம். எதுக்கு போய் வெளியே விட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு பையன் தண்ணி அடிப்பாங்க, கெட்ட பழக்கம் இருக்கு, ஆனா நல்ல வேலையில் இருக்கான், நல்ல சொத்து பத்து இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பொண்ணுக்கு பிடிக்காம பண்ணி வச்சிருப்போம். 19-20 வயசு தான் ஆயிருக்கும், படிக்கணும்னு ஆசையோட இருந்திருக்கும். பொண்ணு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பரவாயில்ல, வெளியில போனா யாரையா லவ் பண்ணிடுமோன்னு பயந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இல்ல படிக்க விட்டா ஏதாவது லவ்வுக்கு வந்துருமோ, எவனா சுத்துவானோ பின்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அந்த பொண்ணோட ஆசையை யோசிச்சிருக்க மாட்டோம், அந்த பையனோட ஆசையை யோசிச்சிருக்க மாட்டோம். சமூகத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற எண்ணம் கூட இருந்திருக்காது. கேட்டா பாசம்ன்ற பேர்ல கல்யாணம் தன்னைக்கு அழுவுறதை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சு விட்டு அது என்ன ஆகுது ஏதாகுதுன்னு கூட கண்டுக்காம இருந்திருப்போம். நம்ம அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸை வச்சு நம்ம யோசிக்கல. இல்ல நல்ல விஷயமா நினைக்கிறோம்ல, நல்லதை எடுக்க வேண்டியதானு கேட்கிறேன். அதான் நல்லது எடுத்திருக்கேன்னு சொல்றேன். இது மறுபடியும் கெட்டதுதான் சார். எதுக்கு எப்படி சார்? இது நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லல. நடக்குது வச்சுப்போம், நடக்குதுன்னே வச்சுப்போம் சார். சார் சார் அப்படியே இருக்காங்கன்னே வச்சுப்போம் சார். எல்லாருமே வா, எப்படி நீங்க சொல்லுங்க, எல்லாருமே வா. எல்லாரும் நான் கேட்கிறேன், காதல் மொத்தமும் நாடக காதலா? அதைத்தான் நான் சொல்றேன். எல்லா அப்பாவும் கெட்டவங்களா? சார் எல்லா அப்பா அம்மாவும் நீங்க நல்லவங்க. எங்கேயோ விஷம் குடிச்சு கொண்டா கள்ளிப்பாலை சொன்னீங்க, அதுக்கு இது உதாரணப்படுத்துறீங்க. அப்ப எல்லா அப்பா அம்மாவும் அப்படியா? நல்ல அப்பா அம்மாக்கள் நல்லா படிக்க வைக்கணும்னு யோசிச்சு காதல் பண்ணா கூட நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்ற அப்பா அம்மாக்கள்லாம் இருக்காங்க. இருக்கிறாங்களே. ஏன் அதை பத்தி எடுக்கலைன்னு கேக்குறேன். அந்த மாதிரி நடந்தா நானும் சந்தோஷப்படுவேனே. சந்தோஷம் சார், அப்படி எடுத்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆமா சாமி. ஏன் அப்படி எடுக்கல? ஏன் அதை காட்டல? உலகத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, உலகத்துல 100 விஷயம் இருக்கு. அது ஒரு கதை, இது ஒரு கதை. சூப்பர் சார். அதை எடுப்போம். அப்ப இதெல்லாம் அதை எடுப்போம். நீங்க பெற்றோர்களுக்கு அட்வொகேட் பண்ற மாதிரி கிடையாது. இங்க பாருங்க, ஒண்ணு சொல்றேன், அதை எடுப்போம் சார். லாஜிக் சார். Logic. நீங்க நல்ல விஷயங்கள் 90 இருக்கு, அதை இன்னும் கொண்டு போய் சேர்க்கிறதா முக்கியம். அங்கங்க நடக்கிற 5% விஷயத்தை எல்லாம் நம்ம பெருசுபடுத்தி தேவையில்லைன்னு நீங்க சொன்னீங்க. அதனால கேக்குறேன், ஏன் காதல் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல மட்டும் 5% கெட்டதை மட்டும் தூக்கிட்டு வரீங்க? இது 5% இல்ல சார், 90% நடக்குது சார். 5ட்டீங்க நீங்க விளையாட. காதலே அப்படிதானா? காதல்ங்கிறதே பிரச்சனை சார். சார் நீங்க காதல்ன்றதே பிரச்சனை. ஆமா சார், பிரச்சனை தான். அதுல அப்பா அம்மா ஒத்துக்காத காதல் இன்னும் பிரச்சனை. இதுல என்ன மாற்று கருத்து என்ன இருக்கு? அப்பா அம்மா ஏன் சார் ஒத்துக்க மாட்டாங்க? சரியில்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரியில்லைங்கிறது காதலையே பொதுவாக ஒத்துக்க மாட்டாங்க. அது எல்லா அப்பா அக்கறை தானே சார், படிக்கிற வயசுல. நான் திருப்பி நான் ஒண்ணு கேக்குறேன் சார். ஒரே சாதியில கல்யாணம் அப்பா பண்ணிக்கிறாங்க, அம்மா நீங்க ஒரே சாதியில லவ் பண்ணிடுறாங்க சார், ஒரே சாதியில லவ் பண்ணிடுறாங்க. எத்தனை அப்பா அம்மா அதுக்குமே ஆணவ படுகொலை பண்றாங்க. எதுக்கு? சாதியிலேயே ஆணவ படுகொலை பண்றாங்க. இருக்கட்டும், என்ன இருக்கு இப்ப? அதத்தான் சார், காசு வசதி இல்லைங்கிறது அடிப்படையில. அது இங்க பாருங்க சார், ஒண்ணு சாதி வித்தியாசத்துல கொள்றாங்க, இல்ல வசதி இல்லைங்கிற அடிப்படையில கொள்றாங்க. இல்லையே ஏன் பொண்ணு ஏன் பேச்ச கேட்கலையா, அந்த ஆணவத்துல கொள்றாங்க. நீங்க எல்லாமே என்ன யோசிக்கிறீங்கன்னா, நீங்க எல்லாமே யோசிக்கிறது எப்படி இருக்குன்னா, அப்பா அம்மாவை வில்லனாக நீங்க ஒரு உங்க பாயிண்ட்ல வச்சிருக்கீங்க. இல்ல எப்படி சொல்றேன்னா, நீங்க இல்ல நீங்க சொல்ல வந்த கருத்துல எல்லாமே வசதி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கட்டாய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நடக்கலையா? நான் போய் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். இதை பண்ணி கொடுத்துருவாங்க, இது இதாயிடும், அப்பா அம்மாவே இப்படித்தான் அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைக்கு யோசிக்காத நல்லதை நீங்க யோசிச்சிருவீங்களா? அவனுக்கு யோசிக்காத நல்லதை நீங்க யோசிச்சிருவீங்களா? அதுதான் சொல்றேன். அந்த நீங்க ஒரு பொண்ணு உங்க கனவே உங்க அம்மா அப்பா தான் சொல்லி அந்த பொண்ணை வளர்க்கும் போது, அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துல அப்பா அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்காதா? நாளைய சமுதாயம் அதானே சார். அப்பா அம்மாவுக்கே பங்கு இருக்கும்போது
தான் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிற, தான் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறதுல அந்த பொண்ணுக்கு பங்கு இருக்காதா? அப்பா அம்மா இல்லாத சுயமான முடிவு அழிஞ்சிருக்கிறேன் நான். ஐயோ சார், பொண்ணோட எண்ணமே மதிப்பு கொடுக்காத அப்பா அம்மாவோட முடிவு இன்னும் அழிவை கொடுத்துரும். அது எப்படி சார் இது? சார் ஒரு குடும்பங்கிறது ஒரு அமைப்பு இருக்குல்ல சாமி. ஐயோ, நீங்க ஒரு குடும்பம் இல்லாத ஒரு உலகத்தை நீங்க காட்டிருங்க சாமி. இல்ல சார், கொஞ்சம் ஜனரஞ்சகமான, கொஞ்சம் என்ன ஜனரஞ்சகம்? முற்போக்கான, கொஞ்சம் எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய பக்குவமான குடும்பமா இருப்பாங்க. அது நீங்க, அது உங்க எண்ணம், அது உங்க எண்ணம். இது நீங்க உங்க ஆசை நல்லா இருக்கு, அது உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். அது எனக்கு நீங்க திணிக்க முடியாது. எனக்குங்கிறது மீன்ஸ் இல்ல சார், நான் உங்களன்னா உங்கள இல்ல. கரெக்ட். அப்போ பெற்றோர்கள் ஆசை இப்படி இருக்கலாம் சார், பிள்ளைங்க ஆசை தமிழகத்துல இருக்கிற 90% பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் நீங்க விசாரிங்க, சர்வே பண்ணுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் சும்மா உட்கார்ந்து ஒரு கதை எடுக்கல. இல்ல சார், பெற்றோர்கள் புத்திசாலிகள். பெற்றோர்கள் அவங்க குடும்பத்துக்கு என்ன நல்லதோ யோசிப்பாங்க. பெற்றோர்கள் தம் பிள்ளைக்கு என்ன நல்லதோ யோசிப்பாங்க. ரைட். அதுக்காக பிள்ளைங்க முட்டாள்களா என்ன? டிகிரி எல்லாம் முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் 2 வருஷம் உலகத்தை எல்லாம் பார்க்குற அவங்க என்ன முட்டாள்களா என்ன? நான் அவங்க பண்ற கல்யாணத்தை நான் எதுவும் இல்லையே. அவங்க பண்ண பெற்றோர்கள் எத்தனை பெற்றோர்கள் சேர்ந்து வந்து சூப்பரா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. ஐயா அதாங்க நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் புரியுது. சிறப்பான கல்யாணம், சேர்ந்து வாழ்ற கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெற்றோர்கள் ஒத்துக்காத கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை. பெற்றோர்கள் எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க? எல்லாத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல தங்க, அந்த அக்கறை இல்லைங்க. அந்த அக்கறை விட உலகத்துல ஒரு அக்கறை வராதுங்க. அந்த அக்கறை விட ஒரு அக்கறை வராது. அவங்க சொல்வது எல்லாமே நன்மைக்கு தான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வாரத்துக்கு நீங்க ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இங்க நான் சொல்றேன், ஒரு ஸ்டேஷனா சும்மா ஒரு சர்வே பண்ணுங்க சார். சும்மா ஒரு சர்வே பண்ணுங்க. எத்தனை பேர் ஓடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லா ஸ்கூல் பிள்ளைங்க. நீ அதை பார்க்கணும். ஒரு கூட்டமா இங்க இருங்க, அழுதுகிட்டு அங்க அழுதுகிட்டு இங்க எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? அது பக்குவமா நம்ம யோசிக்க முடியாது. அது நம்ம எப்போ சார் படிக்க அனுப்பணும் குழந்தைகளை, அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை எப்போ படிக்க அனுப்பணும் சார்? படிக்க அனுப்பணும் ஸ்கூலுக்கு, அதுவும் குறிப்பாக 5ஆவதுக்கு மேலே. சரி, அனுப்பாமலே வீட்டில் வச்சுருந்தோம்ல சார். சரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து 10வது தாண்டதுக்கு அப்புறம் 20 வருஷம் மேல படிச்சு சமையா கொஞ்சம் பேர். இல்ல சாமி. ஐயோ சாமி, இங்க பாருங்க, எல்லா அப்பனுக்கும் தான் ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஆசையில இருக்கு. 14-15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு 90களை நம்ம பார்க்கலையா? இன்னமும் நடக்குது இல்ல சார்? இருக்கு சாமி. பெற்றோர்களே எத்தனை கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க இடையில பூந்து. வயசுக்கு அடுத்த 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வச்சோமா இல்லையா? இருக்கு சாமி. 9ஆம் கிளாஸ் பரீட்சை, 10ஆம் கிளாஸ் பரீட்சையெல்லாம் கல்யாண கோலத்துல போய் எழுதுறாங்களா இல்லையா? 12ஆம் கிளாஸ் பரீட்சையெல்லாம். இப்ப நீட் எக்ஸாம்ங்கிறது ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறதுக்கான எக்ஸாம். மனக்கோலத்தில் எழுதிய மணமகள்னு இல்லையா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இது எல்லாமே இந்த பெண்ணை சிறைப்பிடித்து அடக்குமுறை செய்து பெற்றோர்கள் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? பெண் பிள்ளைகளுக்கு நல்லதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இல்ல தெரியல, நீங்க இல்ல நான் கேட்கிறேன் சார், நல்லதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. நல்லதுன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணு அப்ப படிக்கலாமா வேணாமா? எத்தனை பேர் படிக்கிறாங்க சார்? நல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறாங்க சார். எத்தனை பேர் படிக்க முடியாம போறாங்க? கல்யாணத்தாலேயே எத்தனை பேர் படிக்க முடியாம போறாங்க? போன அடுத்த 1 வருஷத்துல குழந்தை, அதை 2 வருஷத்துக்கு வளர்க்கணும். பிரேக் ஆயிடுதுல 3-4 வருஷம். அப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த புள்ள எப்படி போனாலும் பரவாயில்லையா? இப்ப நீங்க சொல்ற இந்த ஒரு கான்செப்ட் எங்கேயாவது ஒன்று நடக்கும் இல்லையா? அப்ப இதுக்காக என்ன வேணா லவ் பண்ணிட்டு போனா பரவாயில்லையா? ஐயோ சார், லவ்வே கூட பண்ண வேணாம் சார். லவ்ங்கிறதே கூட தடை செஞ்சிடலாம்னு விட்டுறலாம். தடை சரி வேண்டாம். அந்த மாதிரி சரி ஓகே, ஒரே ஜாதிக்குள்ள மட்டும் தான் லவ் பண்ணணும். தாங்க இந்த லவ் ஜாதிக்கு உட்பட்ட விஷயமே கிடையாதுங்க. ஒரு இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாருன்னு தெரியாது, நான் என்னன்னு தெரியாது. இல்ல நம்ம சுத்தி இருக்கிற யாரும் தெரியாது. ஆனா பாக்கும்போது சார் எப்படி இருக்கீங்கன்னா நீங்களும் என்ன சிரிச்சீங்க, அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்குது. சோ அது ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனாலும் நான் சொல்ற ஒன்னொன்னும் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், ஊடகவியலாளரா நல்லா தெரியும். இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நான் எடுத்திருக்கிற கதை ஒரு தாய்மார்களுக்கும் ஒரு பெற்றோர்களுக்கான கதையா நான் ஊரா போய் நான் ஒரு சர்வே பண்ணேன். சரி, பெற்றோர்கள் இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல சர்வே பண்றேன். பக்கத்து ஒரு இடத்துல நடந்துச்சு. எனக்கு அடிப்படையில புரியாத விஷயம் சார். பெற்றோர்கள் ஒரு பொண்ணுக்கு இல்லை ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா அவங்க யாரு என்ன, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா என்ன வேலைக்கு போகிறாங்க, பையன் என்ன வேலைக்கு போகிறான், சொத்து பத்து என்ன, எல்லாமே பார்த்து தானே சார் பொண்ணு பார்த்து. அந்த பையன் பொண்ணு யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி ரொம்ப மோசமான இடத்துல வீழ்ந்துடுறாங்கன்னே நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் அப்படி வீழ்த்திட முடியுமா? ஒரு வேளை பின்னாடியே சமூகம். சூப்பராக சொன்னீங்க. இன்னைக்கு பேப்பரில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, டேய் பார்த்து போடா, பைக்கில் ஓரமாக போ சாமி, ஏன் பசங்க கூட சுத்துற, வேகமாக போகாத. சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை ஒரு அக்கறை தான், அக்கறை. அந்த அக்கறையில நிறைய நடந்துருக்கு. நீங்க இது கூட உண்மை கதை படிக்கிற பசங்களை நான் இன்னொன்னு சொல்லிடுறேன்.
இந்த படத்தை பற்றி தான் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ நான் வந்து சமூகத்தை வச்சுட்டு ஒன்று பண்ணுறது ஒன்று இருக்குது, நான் சந்தித்த சம்பவங்களை வச்சு படம் பண்ணுறது ஒன்று இருக்குது. இந்த பள்ளிக்கு போகிற பைக்கில் ஏசுகிறது பின்னாடி ஒரு இந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், பொருளாதாரம் தெரியாது, வாழ்க்கை தெரியாது, அந்த இது தெரியாது, அந்த ஏஜ் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி அழகாக டப்பு டப்புன்னு பல குடும்பங்கள் செதஞ்சு போயிடும் சாமி. மயங்கிடுறாங்கன்றீங்க, ஏமாந்துடுறாங்கன்றீங்க. அதுதானே இப்போ நாடக காதல் நான் இல்லை சார். சொல்கிறேன். இது என்னன்னா, ஒருவேளை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதை சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இல்லைன்னு நினைக்கலாம் சார். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், 10-12 வயசுல எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க சார். வேற லெவலில் எல்லாம் படிச்சிடுறாங்க, ஆன்லைனில் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உலக அரசியல் இருந்து உள்ளூர் அரசியல் டெக்னாலஜிக்கலாவும் அவ்வளோ இம்ப்ரூவ்டா இருக்காங்க. இது தெரியாத அளவுக்குலாம் முட்டாள்களா இருக்க மாட்டாங்க தங்கம். அப்படி நீங்க தயவு செய்து அந்த இதை வந்து நமக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து நம்ம வளர்த்தும் போது அந்த உணர்வு நமக்கு வரும். டெக்னாலஜி படிக்கிறாங்க பாருங்க, ஐடி இதுக்கு போகிறாங்க, போகட்டும், டென்னிஸ் விளையாட போகட்டும், கம்ப்யூட்டர் கேம் விளையாடட்டும், பெரிய புகழ் அடையட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், அவங்க நல்லா இருக்கணும். எத்தனை பேர் விமானத்தில் பயணியா இல்லையா, எத்தனை பெண்கள் சாதிக்கலையா, அதுக்கு பெற்றோர்கள் மட்டும் தடையா இருப்பாங்க, ஏரியா தூக்கிடலாம். பையனை மட்டும் தேர்ந்தெடுக்க கொடுக்க கூடாது, என்ன வேணாலும் ஆகலாம், பையனை மட்டும் அதுதான் டார்கெட்னு சொல்றேன். அதுதான் டார்கெட்னு சொல்றேன். நீ படிக்கக்கூடிய இடத்துல காதல் வயப்பட்டு உன் வாழ்க்கை அழிச்சு கல்யாணம் பண்ணி ஓடி போற ஒண்ணு. காதல் வயப்படுறதுல வாழ்க்கை எப்படி அழியும்னு கேக்குறேன் சார். தங்கமே ஐயா, நானும் நீங்களும் பேசுற அக்கறை விட அப்பனா தாக்க அதிக அக்கறை, நிறைய அக்கறை இருக்கட்டும் சார். எப்படி நடக்கும்னு கேக்குறேன். காதல் வயப்பட்டா வாழ்க்கை அழிஞ்சிரும். எப்படி பெற்றோர்கள் ஏத்துக்கிறாங்கன்னு வைங்க, காதல் வயப்படுறோம், பெற்றோர்களும் ஏத்துக்கிறாங்க. ஸ்டேஷனை வச்சு பஞ்சாயத்து பண்ணி உறவை முடிச்சுட்டுல போறாங்க. உறவு முடிச்சுட்டுன்னா தூக்கிட்டுல போறானுங்க. இல்ல சார், பெற்றோர் முடியவே முடியாது, காதல் வேணாம் வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது இல்ல எனக்கு 2 பேர் வேணும், நீ யாரோ ஒருத்தர் வேணான்னு நான் இவங்களோட போயிடறேன்னு உறவு முறிக்கிறாங்க. அப்படிதானே பெற்றோர்கள் உறவு முறிக்கிறாங்க. பெற்றோர்கள் பக்குவமா ஏத்துக்கிறாங்கன்னா ஏன் அம்மா அப்பா சொல்றது கேட்க கூடாது? ஏன் அந்த பையன் கேட்க கூடாது? அவனுக்கு அந்த தூக்கிட்டு போறானே, அவனுக்கு அந்த அக்கறை இல்லையா? என்ன அக்கறை சார்? இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் பெண் வீட்டார், பெண் பிள்ளை, பெண் வீட்டாருங்கிறீங்க. அந்த பையன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ண அவங்க அம்மா அப்பா சொல்லக்கூடாது? அந்த பொண்ணுக்கு தோணாதா? இவ்வளவு நேரமும் இல்ல இந்த பேட்டியினுடைய இவ்வளவு நேரமும் நாம் பெண்ணை பெற்றோர்களை பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். இந்த பையனுக்கு இந்த புள்ளைய மடக்க தெரிஞ்ச இவனுக்கு சார் முட்டாள் மாதிரி மடக்கிட்டாங்க. டார்கெட் லவ் சார். அப்பாவி பிள்ளைகளை ஏமாத்தி தூக்குறதுதான் வேலை. இதுக்கு அர்த்தம் என்னவாகுதுன்னா சார், அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அறிவு இல்லைங்கிற மாதிரியான தோற்றம் ஆகுது சார். அந்த பாவம் சார், அந்த இன்னசென்ட் தானே சார் காரணம். சார் நான் திருப்பி சொல்றேன் சார், இன்னைக்கு மாநில அளவுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்க சார். எக்ஸாம் எழுதுறதுல அதிக பர்சன்டேஜ் பாஸ் ஆகுறது யாருன்னு பாருங்க. இன்னும் பக்குவமா வாழ்க்கையை அணுகிறது யாருன்னு பாருங்க. ஆட்சி அதிகாரத்துல கோல் வச்சிருவங்க யாருன்னு பாருங்க. அதுக்கும் இதுக்கு நீங்க ஒரு சம்பந்தப்படுத்தாதீங்க சரியா சார். ஏதோ மடக்கி இல்ல பெண்கள் முட்டாள்கள் இல்ல சார். அதுவும் இன்னும் சொல்ல போனா ஐயோ தங்க, பெண் சிறப்பானவ நான் இல்லைன்னு சொல்ல, வீழ்த்திட்டாங்க மடக்கிட்டாங்கன்னா அது இல்லைங்க, அது ஒரு தொழிலா பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் ஒண்ணு கேட்கறேன் சார், இப்ப நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா? எனக்கு நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பல ஊருக்கு போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் பேசுற என்னுடைய வார்த்தைகள் இருந்து ஒரு வரியாவது ரஞ்சித் பேசுறாப்லயே இந்த ஒரு வரியில ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்குதா? இல்ல முட்டாள்தனமா? எல்லாமே உள்ளர்த்தம் கொண்டதுதான் சார், நான் மறுக்கவே இல்லை. கல்யாணம்ன்ற பேர்லயே எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, அந்த செய்திகள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதாவது 10 கல்யாணம் பண்ணி நகைக்காக, வரதட்சணைக்காக 10 கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது, 5 கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது, லவ் பண்ணி ஏமாத்துறது, நாடக கல்யாணம், நாடக காதல்லாம் நடக்குது சார், இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் இல்ல சார், அப்பா அம்மாவை விட பொறுப்பு ஒருத்தர் எவ்வளவு பேர் சார், 1/2% கூட இல்ல சார், 1/4% கூட இல்ல. இன்னைக்கு அழுகிற ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்றேன், டிக்ளராகவே ஃபைனல் எடுத்துக்கங்க. இன்னைக்கு 1000 வீம்பு பேசி நம்மள மாதிரி உட்காந்து பேசி சபதம் போட்டு பெத்த அப்பா முன்னாடி ஸ்டேஷன்ல போயிரு, எனக்கு இவன் தான் ஆகாதுன்னு 1000 சட்டத்திட்டம் போட்டு நான் வாழ்ந்தா இவன் கூட தான் வாழுவேன்னு பெத்த அப்பா மதிக்காம தூக்கி போட்ட எந்த பொண்ணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டவே மாட்டேன். நல்லா இருக்கணும், ஒன்னா சேரணும்னு நினைப்பேன். ஆனால் 90% அவங்க ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் தன் தாய் பழைய நினைச்சு அழுகாம இருந்துடவே மாட்டாங்க. தன் பிள்ளைக்கு எனக்கு நடந்த கொடுமை என் பிள்ளைக்கு நடந்த கூடாதுல சரியான அம்மா அப்பாவும் அவங்க இருப்பாங்க.
அதே மாதிரி சார் அப்போ அதே பஞ்சாயத்துல பிரிச்சு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா வாழ்ந்தவங்க இருக்கிறாங்களே, ஏன் நல்லா வாழ மாட்டாங்களா? இப்படி போனவங்கல நல்லா வாழ்ந்தவங்க இல்லையா? இல்ல எல்லா பக்கமும் இருப்பாங்க சார், எல்லா பக்கமும் எல்லா பர்சன்டேஜும் இருக்கும். இல்ல இருக்கும் சாமி, நான் அது எல்லா பர்சன்டேஜ் இருக்கும் சாமி. நீங்க சொல்றப்ப நல்லா இருக்கு. ஒரு வாழ்க்கையை கலைக்கிற ஒரு கூடு இருக்குல்ல, ஒரு கூடோட வாழ்க்கையை கலைச்சு பார்த்தா அது மிகப்பெரிய சாதிக்காரத்தை உண்டு பண்ணும், மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும். நாம நினைக்கிற ஒரு செயலும் தீய பத்த வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, எதுக்கு இப்படி நாடக காதல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? டார்கெட் பண்ணி ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? காசு. எதனால? சொத்து. என்ன சொத்து? பணம் பறிக்கிறதுக்கு. அதான் பணம் பறிக்கிறதுக்கு சார். இப்ப நான் சொன்னேன்ல 10 கல்யாணம் பண்ணி ஏமாத்தி எல்லாமே என்ன இருக்கு அவனுக்கு? எல்லாமே காசுதான், பணம் தான். 5 கல்யாணம். இப்போ இன்னைக்கு காலை கூட ஒருத்தன் பாருங்க 2 மேரேஜ் பண்ணான்னு சொல்லி வந்தது செய்தி. ஒரு நாள் ஒரு செய்தி வரதான் செய்யுது. மனிதன் வேட்டையாட தானே சார் இது. ஒரே ஜாதியிலேயே இது நடக்குது இல்லை சார்? அதுதான் சாமி, நான் அதுக்கும் எதிரியா தான் சொல்றேன் சாமி. நான் குற்றங்கள் அது ஒரு விதிவிலக்குகள்ல இப்படி ஏமாத்துறது, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, இதுக்காக நம்ம நகையே வாங்கிடக்கூடாது. நகை வாங்கி வச்சா தானே செயின் பறிச்சுட்டு போயிடுறோம். அது நியாயமா இருக்காது இல்ல? எல்லாத்துக்கும் அந்த சுதந்திரம் இருக்கணும்ல. அப்படி நடக்காத சூழல் தான் நம்ம வச்சிருக்கணும். அதை வச்சுக்கிட்டு ஐயோ இப்போ வீட்டில் வச்சிருந்தா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க வச்சுக்காத, பேங்க்ல வச்சிருந்தா பேங்க் ராபரி நடந்துரும் வச்சுக்காத, கழுத்துல போட்டிருந்தா செயின் ஸ்நாச் பண்ணிடுவாங்க வச்சுக்காத, வாங்காத, அப்படி விட்டுற முடியாதுல்ல? இல்ல அப்படிதான் வாழ்க்கை. யாராவது வீடு பூட்டாம படுக்கிறோமா? எல்லா வீடும் பூட்டாம இங்க ஒண்ணு கேட்டுக்கணும். பூட்டாத வீடு எந்த பேங்காவது லாக் பண்ணாம ஏதாவது பக்கத்து வீட்டுல திரு நம்ம ஏன்டா பேங்க் லாக் பண்ண விட முடியும்? பூட்டை உடைச்சிடறாங்கன்றதுக்காக நம்ம பூட்டாம இருக்கிறது இல்லதான். எல்லாருமே சாமி, எல்லாரும் அவங்கவுங்க, நான் என்ன சொன்னேன், அவங்கவுங்க பொருள், அவங்கவுங்க உடைமை, அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க உறவு, அதன் மேல அவங்க இருக்கிற அளவு கடந்த கோடி பாசம் தலைவா. அதுல என்னன்னு கேளுங்க, ஒரு குடும்பத்துடைய கட்டமைப்பே அதுக்குள்ளதான் இருக்குது. நம்ம விளையாட்டை நம்ம இன்னொன்னு சார், குடும்ப கட்டமைப்பு உண்டுதான் சார், அது மாற்றுக்கிறதே இல்லை. பெற்றோர்கள் சம்மதம் முக்கியம், பெற்றோர்கள். ஆனால் இன்னும் பெற்றோர்கள் பக்குவப்படலையோ, சமூகம் மாறினதுக்கு ஏற்ற மாதிரி, பிள்ளைகளினுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் இன்னும் பின்தங்கி இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த தலைமுறை வரும் பொழுது அந்த ஒரு விஷயம் வரதானே செய்யும். அதை ஏற்றுக்க முடியாமல் பெற்றோர்கள் இருப்பாங்க. சமாதானப்படுத்தணும் தான், அவங்களையும் ஒத்துக்க வைக்கணும் தான், புரிய வைக்கணும் தான், அவங்களுக்கு பக்குவப்படுத்தணும் தான். அது பிள்ளைகளுடைய கடமையும் கூட தான். கண்டிப்பா அவங்களையும் எஜுகேட் பண்றது. நீங்க இதை நான் மனசார ஒத்துக்கிறேன் சார். என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. என்னன்னா எந்த காலம் மாறினாலும், உலகமே மாறினாலும், நம்ம நிலவிலேயே கூடியிருந்தாலும் அம்மா அப்பா அந்த உறவை நம்ம மாத்திரவே முடியாது. ஏன்னா அது 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 அப்படித்தான். நாம எந்த டெக்னாலஜியில் எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அது அது ஒன்று மட்டும்தான் மாறாது. கடவுள் மாதிரி நமக்கு அது கல்லா இருக்கலாம், இல்லை நீங்கள் வானத்தை பார்த்து கும்பிடலாம், மண்ணாக இருக்கலாம், பட் நமக்கான ஆதாரம் அது மட்டும்தான். ஸோ நம்ம எவ்வளவு தூரம் மாறினாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வைக்கிற பக்குவமும் அவங்கள சரி பண்ணுற விஷயமும் நம்ம கையில் தான் இருக்குது. பைக் வாங்கி கொடுனா கொடுத்தாரு, கார் வாங்கி கொடுனா கொடுத்தாரு, பம்பரம் வாங்கி கொடுனா கொடுத்தாரு, செருப்பு வாங்கி கொடுனா கொடுத்தாரு, இதை வாங்கி கொடுனா டக்குன்னு நிற்பார். இதை பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். இது கேட்ட உடனே கிடையாது, போராடணும், இவ்வளவுதான். இந்த ஒரு புரிதல் தான் சாமி, இந்த ஒரு புரிதல் தான். அப்ப அந்த ஒரு புரிதல், அப்பாவுக்கு இது வாங்கி கொடுத்துறா சூப்பரு, அம்மாவுக்கு இது வாங்கி கொடுத்தா சூப்பரு, எல்லாம் ஏன் முன்னாடி எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு என்ன கண்ணு செருப்பு வாங்கினா ஓகே கேட்டேன், இது வாங்கின கேட்டேன், டக்குன்னு இது வேணும்னு கேட்குறிய. கேட்கறதே கிடையாது சார், பாதி வீட்டில் கேட்கறதே கிடையாது, பேசுவதே கிடையாது. பயம் தானே சார். பயம், ஒத்துக்க மாட்டாங்கன்ற விஷயம், சொன்னா கொண்டுருவாங்க, இதெல்லாம் ஒரு அம்மா. இப்போ நம்ம அம்மா அப்பாவே சாமி ஒரு பையனை அடிக்கிறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க, அவங்க பெரிய ரவுடியாக கூட இருக்க மாட்டாங்க. ஐயோ எங்கள் அம்மா தோலை உரிச்சிருவாங்க, அப்படி தப்பு பண்ணுறியா, ஏன் தோல் இருப்பாங்க, தெரிஞ்சா மாட்டினேன், அப்போ தெரிஞ்சா மாட்டிடுவேன், தப்பு இல்லையா, பிடிக்காது அவங்களுக்கு. இது சின்ன வயசுலேயே நம்ம இன்பில்ட்டா. நான் சொல்றது அடுத்தவன் சாப்பிட்டா ஏன்டா சாப்பிட்ற, நான் டிஃபன் கொடுத்து அங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது. ஒருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. பசங்க வரும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் தான் மானிடர் கலந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. நான் உண்மை நல்லா அப்படித்தான், நல்லா கதம்ப சோறு தான். இன்னைக்கு எங்க அம்மாட்ட நல்ல சாப்பாடு கொடுத்து விட்டாலும் காலேஜ்ல அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து பெற்றோருக்கு பிடிக்கும். எப்படா சாப்பிட்ட, ஐயோ சூப்பரா பண்ணமா அப்படின்னு எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். இது சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாமி. பட் அதுல டியூனாய் வந்தவங்களுக்கு அப்புறம் நமக்கு உலகம் இருக்கு.
குழந்தைங்களுக்கு உலகம் இருக்கு. நான் ஐபிஎஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நானும் கார் வாங்கணும், நான் நடிகர், அப்படி அவங்களுக்குள்ள அப்படியே அப்படி இருக்கு உலகம். விரிந்து பறந்து விரிந்து இருக்கு. விரிந்த உலகம். அப்பா அம்மாவுக்கு அப்படி இருந்த உலகம் ஒட்டுமொத்த கம்ப்ரஸ் பண்ணி உலகமாவே தன் குழந்தை ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான். எஸ், படிக்க வைக்கிறோம், நல்ல புத்திசாலி ஆக்குறோம். அப்ப அந்த புத்திசாலி சரியான முடிவு எடுப்பான், அந்த புத்திசாலிட்டு இருந்து நாம கத்துக்கலாம் அப்படின்ற எண்ணமும் சரியா? அது அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் சாமி. அந்த கோபத்துக்கும் பிரச்சனை, அடிக்கிறதுக்கும் பிரச்சனை, பிரிக்கிறதுக்கும் பிரச்சனை, அந்த ஆதங்கத்துக்கும் பிரச்சனை. அந்த அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.